ஜனநாயக நடவடிக்கையின் மூலமா என்ன நீங்க செய்ய விரும்புறீங்க அப்படின்னு அந்த மாட்டு மக்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, போதைப் பொருள் கடத்தல் கும்பல் தலைவனை வந்து பிடிச்சிட்டு வந்ததா அவர் வந்து தன்னுடைய மக்கள் அந்த நாட்டு மக்கள்கிட்ட சொல்றாரு. அதே சமயத்துல உலகத்துக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னை எதிர்த்து நிக்கிற யாரா இருந்தாலும் இதே கதிதான் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விடுக்கிறார். அப்போ ஒரே செயல்பாடு ஆனா 2 விதமான அதுக்கு ஒரு என்ன சொல்றதுங்க பரப்பலா, அதாவது ஒரு உலகம் முழுக்க காட்டிக் கொள்ற விஷயமா 2 விஷயமா 2 வகையா காட்டிக்கிறார். சரி. அதுக்கு நோக்கம் இப்போ எப்படி நடந்தது அப்படின்றத இப்போ வந்து நடந்து முடிஞ்ச கதை இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது, அப்ப எப்படி நடத்துறாங்க அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு நாட்டுக்குள்ள இன்னொரு நாடு போக முடியுமா? அப்ப அங்க இருந்த இவ்வளவு பெரிய பாதுகாப்பு எதுவுமே இல்லையா? அது இது இருக்குன்னு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அப்படி இல்ல. மொத்த நடவடிக்கையும் கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிடத்துல முடிஞ்சதா சொல்றாங்க. 30 நிமிடத்துல எப்படி ஒரு அது 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 வந்து அந்த நாட்டுடைய அமெரிக்க நாட்டுடைய தொழில்நுட்ப வல்லமையை காட்டக்கூடியதா இருந்தது. அது வந்து குறைச்சு மதிப்பிடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. எப்படி செய்யறாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் வந்த செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னா, 2 விஷயங்கள செஞ்சிருக்கிறாங்க. ஒண்ணு, அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த இணையதளத்த முழுக்க முழுக்க அந்த செயலிழக்க செஞ்சிருக்கிறாங்க. இன்னொன்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த மின்சாரத்த முழுக்க செயலிழக்க செஞ்சிருக்கிறாங்க. அந்த 2 விஷயத்த செயலிழக்க செய்யும்பொழுது, நீங்க அந்த நாட்டுடைய மொத்த இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டிருக்கு. அதே மாரி அவங்களோட செயலாற்றுறதுக்கான எந்த வாய்ப்புகள் இல்லாம போயிடுது.